S3 ஆன்மீக தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்லதொரு வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள். கும்பராசி நண்பர்களே, இந்த ஜூன் மாதத்திலும் நீங்கள் முழுமையாக குழப்பத்திலிருந்து வெளிவந்த மாதிரி தெரியவில்லை. எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் குழப்பத்தில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பொருளாதாரத்தில் தடுமாற்றம், குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், செய்யாத தவறுகளுக்காக குடும்பத்தினரிடம் வேண்டாத விவாதங்கள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வேகமானதாகவும் பலமானதாகவும் அமைந்து அதை முழுமையடைய செய்ய முடியாமல் ஒரு தடங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த நிலையில் கொஞ்சம் செலவீனங்கள் பலமாகத்தான் காட்டுகிறது. சுகம் சார்ந்த செலவுகள் அதிகமாக காட்டுகிறது. கல்வி தொடர்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் தேடியதை விட பலமான கல்வி அமைகிறது. அதற்காக பொருளாதார தேடல் பலமாக அமைகிறது. நீங்கள் தேடினதை விட பெரிய கல்வி கிடைக்குது. அதற்கு பொருளாதாரம் பெருசாக தேவைப்படுது. அதற்காக பணத்துக்கு அலமோத வேண்டியதாக இருக்குது. ஜூன் 17ஆம் தேதிக்கு பின்னால் இறையறல் உங்களுக்கு சாதகமாக அமைவதை பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், வீட்டுக்கு ஏசி வேணும், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வேணும்னு எங்கேயோ தேவையில்லாததெல்லாம் அதெல்லாம் வாங்கியிருக்க வேண்டியதில்லை. அப்படிங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அதுலேயும் கூடுதலான செலவீனங்களை கொடுத்துட்டு நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. கவனமாக இருங்க. உடல்நலம் சார்ந்த விஷயம் மிக மிக கவனம் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பயம் காட்டுது, தேவையில்லாத ஒரு பயம் காட்டுது. மிக மிக கவனமாக பயணிங்க. கணவன் மனைவி சார்ந்த உறவில் சின்ன பிரச்சனைகளை காட்டுது, அல்லது கணவன் மனைவி சார்ந்தவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் காட்டுது. தொழில் ரீதியாக அதில் ஒரு சின்ன குழப்பம் காட்டுது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில அதிர்ஷ்டங்கள் காட்டுது. தொழில் சார்ந்த தொடர்புகள் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய முயற்சிகளில் தடங்கள் காட்டுது. உங்களுடைய பணி முழுமையடையாத நிலையை காட்டுது. பட்ட பாட்டுக்கான கூலி முழுசாக கிடைக்கிற மாதிரி காட்டல. உழைத்த உழைப்புக்கான சன்மானம் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக காட்டப்படவில்லை. தொழிலில் பெரிய முன்னேற்றங்களை கூற முடியவில்லை. நீங்கள் தொழில் சார்ந்த நிலையிலும் குழப்பத்தில் தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசாபாசை அபிலாசைகள் அனைத்தும் அசையும் அசையா சொத்துக்கள் வேண்டுமானால் செலவீனங்களாக மாறுகிறதா தவிர மற்ற ஆசைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேறதா காட்டல. அதனால் இந்த மாதம் நீங்கள் தெள்ள தெளிவாக இறையர்களோட மெடிடேஷனோட பயணிங்க. ஒரு சிறு மாற்றம், நல்ல மாற்றங்கள் வந்துடும். நல்வாழ்த்துக்கள்.